ஜானகி பாட் ஷாப்பில் வந்து டெரகோட்டா ஒர்க் அந்த மாதிரி இது பாருங்கள், யானை இருக்குது, குதிரை இருக்குது. நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்றதுக்காக வந்து இப்போ புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பானையில் வந்து இந்த குழா இருக்கும். இந்த கடைக்கு வந்து கிரிப்பு வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. கடாயுமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலே வந்து கைப்பிடி இருக்க மாதிரி இருக்குது. குழம்புலாம் கொதிக்க வைக்கிறதுக்கு அந்த சட்டி. இதில் வந்து உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. இது வந்து செம்மண்ணில் இருக்கிற இதுவும் இருக்குது. இது வந்து கரிசல் மண் அதில் செஞ்ச இது கருப்பாக இருக்குது. பானைகள்லாம் இருக்குது. நல்லா சவுண்டு கேட்குது பானையில். வந்து துளசி மடம் இருக்குது. அப்புறம் அந்த கார்டனில் வைக்கிறதுக்கான அந்த அன்னப்பறவை அடி இருக்குது. இதை பாருங்கள், நம்ம உப்பு ஜாடி. அது அப்புறமா இது வந்து உப்பு ஜாடியாகவும் யூஸ் பண்ணலாம், ஊறுகாய் ஜாடியாகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிறது இந்த ஜாடிங்கள்லாம் இங்கே இருக்குது. அது இல்லாமல் இங்கே பானைங்க பாருங்கள், நம்ம குடம் மாதிரியே இருக்குது. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொம்மை வந்து பிளாக் கலரில் இருக்குது. இது பிளாக் கலர்லேயும் கிடைக்கும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு சில்வர் கலர்லேயும் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது, கோல்டு கலரில் இருக்குது. இப்போது இந்த பொம்மையை வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பாருங்கள். ப்ரஷ்ஷும் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு மெட்டல் லுக் கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பிளாக் லுக்கும் இருக்கும், அதுக்கு மேலே கொடுத்துருக்கிற கோல்டு கலரும் இருக்கும். அதனால் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி வருது. அதனால் ஸ்மூத் ப்ரஷ் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கிற ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. டெக்கரேட்டிவான சிலைகள் கூட இருக்குது. ஒரு சாமி சிலை மட்டும் இல்லாமல் டெக்கரேட்டிவ் திங்ஸ்க்கான சிலைகள்லாம் இருக்குது. நல்லா இப்போ அந்த கேலரி அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். டம்ளர் ஐட்டம்ஸு, அப்புறம் அந்த கப் ஐட்டம்ஸ்லாம் ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், பெரிய கப் இருக்குது. நார்மல் நம்ம பானையில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அந்த தண்ணி வந்து லீக் ஆகாது அப்படின்றதுக்காக வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு டம்ளரில் 3 வெரைட்டி கொடுக்குறாங்க. இது ஒரு வெரைட்டி, அதுக்கப்புறமா இது ஒரு வெரைட்டி, அப்புறம் வந்து இது ப்ளைனாக இருக்குது. இது வேறு மொத்தம் 3 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. டம்ளர்லேயே கொடுத்துருக்காங்க 3 வெரைட்டி. மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தட்டு நல்லா டென்சிட்டியாக இருக்குது. இது டிஃபன் இல்லை ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி வந்து பெரிய தட்டு இருக்குது. இப்போ தட்டுலேயே வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. செக்ஷன் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வாட்டர் கேன்லாம் நிறைய இருக்குது. இங்கே பெயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க பாருங்கள், காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா டென்சிட்டியாக இருக்குது. பெயிண்டிங் பண்ணுது, அதெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணாதது, உடையாது அப்படின்றாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வாட்டர் ஜக் இருக்குது பாருங்கள்.
வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. சின்ன சொம்பு இதுலேயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, சூப் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கிண்ணம் ரொம்ப அழகாக இருக்குது. சிம்னி விளக்கு இப்போ வந்து மண்லேயே வந்துருக்கு.